ஒரு காலத்தில் காமராஜர் அவர்கள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பானாக, அகில இந்தியில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்தார் தமிழ்நாட்டிலிருந்து. அந்த காமராஜரோட 2.0 வெர்ஷனாக தான் அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காரு. ஜூலை முதல் வாரத்திலிருந்து அவர் களத்துக்கு வரப்போகிறார். கடந்த சட்டமன்ற தேர்தல் மனசை ரொம்ப பாதித்திருந்தது. ஆனால் 2026 நம்ம மாற்றா நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் திருப்பி திராவிட கட்சிகள் பின்னாடியே போய் திராவிட கட்சிகள் அவர்களையே முதலமைச்சர்னு சொல்லி மக்களே ஏற்றுக்கொள்ளக்கூடாத தலைவர்கள் எல்லாம் நாம் ஏற்றுக்கிட்டு நாம் அவங்கள முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லி அதோட விளைவுகள் நம்ம சந்தித்ததுக்கப்புறம் மக்கள் இந்த 2 திராவிட கட்சிகளையுமே வெறுக்கிறாங்க அப்படின்றது போன பாராளுமன்ற தேர்தலே தெரிஞ்சு அதோடைய வெளிப்பாடு தான் இந்த தடவை இந்த அளவுக்கு பெரிய விஷயமா வந்துச்சு. தமிழக வரலாற்றிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎம்கே தான் ஏடிஎம்கேவை துவச்சி எடுப்பாங்க, பிஜேபியை துவச்சி எடுப்பாங்க. டிஎம்கே எப்போவுமே ஒரு அஃபென்ஸ் கேம் தான் ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம டிஃபென்ஸாக தான் இருக்கும். ஆனால் அண்ணாமலை அண்ணன் வருகைக்கு அப்புறம் முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் எந்தவித அஃபென்ஸும் எடுக்க முடியறதில்லை. திமுக திணறுனாங்க, அவங்களால டிஃபெண்டே பண்ண முடியாமல் திணறக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. அதை அறுவடை தான் விஜய் பண்ணாரே தவிர இந்தியாவிலே வேறு யாரும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் வேறு யாரை நீங்கள் சொல்லுங்கள், இந்த அளவுக்கு அறிவாற்றல், இந்த அளவுக்கு எளிமையாக பழகக்கூடியவர்கள், இந்த அளவுக்கு கம்யூனிகேஷனு, இந்த அளவுக்கு தைரியம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தமிழன் இன்னைக்கு அண்ணாமலை மட்டும்தான். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமீபத்தில் பாஜகவிலிருந்து விலகிய திரு பொள்ளாச்சி வசந்தராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சரிபாதியான நாட்களை பாஜகவில் பயணிச்சிருந்தீங்க. என்ன காரணம் இந்த முடிவுக்கு? 28 வருடங்களாக பயணித்த ஒரு நபர், ஒரு சித்தாந்த ரீதியாக பயணித்த ஒரு நபர், கொள்கை ரீதியாக பயணித்த ஒரு நபர் திடீர்னு வெளியில் வர்றது அப்படிங்கிறது எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி அதுலேருந்து வெளியில் வந்தீங்க? அப்படி இல்லை, நாம் நீண்ட நாட்களாக பாரதிய ஜனதா கட்சியில் பயணித்தால் கூட கடந்த சட்டமன்ற தேர்தல் மனசை ரொம்ப பாதித்திருந்தது. நாம் தொடர்ந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பிஜேபி வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ரொம்ப நாளாக பயணித்தோம். வளர்ச்சியை தரும் நேர்மையான அரசியல் இதெல்லாம் முன்னெடுத்து பாரதிய ஜனதா கட்சியில் பயணித்துட்டே இருந்தோம். அதுக்கான ஸ்பேஸ் 2024 நமக்கு நல்லா கிடச்சிது. பிஜேபியை மக்கள் எதிர்கட்சியாக பார்த்தாங்க. ஒரு நோட்டா கட்சி, மதவாத கட்சி, வட இந்திய கட்சி, உயர்ஜாதியினர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொண்டு அது எதிர்கட்சியாக மக்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். வாக்கும் ரொம்ப வாக்களித்தார்கள். அதனால் பிஜேபி மக்கள் பிஜேபியோட தொண்டர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மரியாதை, பிஜேபி தொண்டர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் 2026 நம்ம மாற்றா நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் திருப்பி திராவிட கட்சிகள் பின்னாடியே போய் திராவிட கட்சிகள் அவர்களையே முதலமைச்சர்னு சொல்லி மக்களே ஏற்றுக்கொள்ளக்கூடாத தலைவர்கள் எல்லாம் நாம் ஏற்றுக்கிட்டு நாம் அவங்கள முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லி அதோட விளைவுகள் நம்ம சந்தித்ததுக்கப்புறம் தமிழ்நாடு மக்கள் தொடர்ந்து புறக்கணித்து விட்டார்கள். உங்களுடைய வாதத்திலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2024 தேர்தல் அப்படிங்கிறது ஒரு பாராளுமன்ற தேர்தல், அதுவும் பிரதமருக்கான தேர்தல். மத்தியில் யார் ஆட்சியில் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேர்தல். பாஜகவுக்கான பிரசன்ஸ் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் ஒரு பிஎம் கேண்டிடேட் இருக்காங்க. திமுக சைடு பார்த்தோம்னா காங்கிரஸ் சைடில் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக இருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்போ பாஜகவுக்கான ஸ்பேஸ் இங்கே இருக்கும். ஆனால் 2026 தேர்தல் அப்படிங்கிறது முதலமைச்சருக்கான தேர்தல். முதலமைச்சராக யார் இருக்கணும், யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேர்தல் அப்படிங்கிறப்போ பாஜகவுக்கான இங்கே ஸ்பேஸ் என்னவா இருக்கும்? யாரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தும்? ஒருவேளை தனியாக நின்றுருந்தா கூட, ஸோ தனியாக நின்றுருந்தா யார் நம்ம கூட கூட்டணி வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கூட்டணி இல்லாமல் இங்கே ஒரு தேர்தல் நம்மளால் சந்திக்க முடியுமா? அந்த அளவுக்கு நமக்கான அந்த கிராஸ் ரூட் லெவல் ஸ்பேஸ் இருக்கான்னு கேள்வி இருக்குல்ல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பார்த்திங்கன்னா கடந்த 4-5 ஆண்டுகளில் ரொம்ப பெரிய வளர்ச்சி எட்டி இருந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சி கூட நிறையா கட்சிகள் கூட்டணியாக இருந்துச்சு. நீங்கள் வட தமிழ்நாடுல பாமக நம்ம கூட கூட்டணியில் இருந்தாங்க, தென் தமிழ்நாட்டில் டிடிவி அவர்கள் கூட்டணியாக இருந்தாங்க. அதனால் பிஜேபிக்கு கூட அலையன்ஸை ஏற்றுக்கிட்டு என்டிஏ அலையன்ஸில் ஏற்றுக்கிட்டு 2024 இருந்தவங்க எல்லோரும் இருந்தாங்க. ஆனால் ஏடிஎம்கே கூட அலையன்ஸில் இருந்தவங்க யாருமே இல்லை. ஏடிஎம்கே கூட அலையன்ஸில் இருந்த தேமுதிக கூட வெளியே போயிடுச்சு. பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை அண்ணன் தலைமையில் ஒரு கூட்டணி ஏற்படுத்திய அதே கூட்டணி தான் 2024 தொடஞ்சதே தவிர தனியாக ஏடிஎம்கே மட்டும்தான் இங்கே சேர்ந்து அவங்கள நம்ம முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அறிவித்தோம். அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க பொதுமக்கள் எல்லாரும் விரும்பினாங்க. நரேந்திர மோடி அவர்களுக்கு எவ்வளோ ஆதரவு இருந்துச்சோ அதே அளவுக்கு ஆதரவு அண்ணாமலை அண்ணனுக்கு வெகுவாக இருந்த காரணத்தினால தான் ஒரு பெரிய மாற்று சக்தியாக ஒரு 100 தொகுதி கிட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவாக 1-2 ரேஸில் யார் வரான்றதான் முக்கியம் சார்.
தமிழ்நாடு மக்கள் எப்பவுமே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டை தான் செலக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஓடிட்டு இருக்காங்க, நாளைக்கு செகண்டில் இருக்கவங்கள ஃபஸ்ட்டு ஓட வைப்பாங்களே தவிர தேர்டில் இருக்கவங்கள எப்பவுமே வந்துட்டு தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால பிஜேபி முதல் முறையாக 1 and 2க்கு வந்திருந்தாங்க. நிறைய தொகுதியில் நம்பர் 2 வந்திருந்தாங்க. அதனால் தமிழ்நாடு மக்கள் அடுத்த முறை சட்டமன்ற தேர்தலில் நம்பர் 1க்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே அண்ணாமலை அண்ணனையே நம்ம வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தி இருந்தோம்னா தமிழ்நாடோட அரசியல் சூழ்நிலை மாறி இருந்திருக்கும். ஓகே. நீங்க சொல்ற இந்த கருத்தை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். பாஜகவுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த 2021 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமே கண்டிப்பா வளர்ச்சி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். ஆனா 2026 தேர்தல்ல நீங்க சொன்ன மாதிரி வட தமிழகத்துல பாமக ஒரு மெயின் ஃபோர்ஸா இருந்தாங்க. அவங்களுமே உங்க கூட்டணியில இருந்தாங்க 2024ல. ஆனா 2026ல ஒருவேளை பாஜக தனியா நின்றிருந்தா பாமக அவங்க கூட வந்திருப்பாங்க அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா பாமகவுக்கு வந்து அதிமுக கூட போனா மட்டும்தான் அவங்க கட்சியை உயிர்ப்போட வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துச்சு. ஏன்னா அந்த கட்சி ஒரு ஸ்பிளிட்டை சந்திச்சிருந்துச்சு, ஒரு பிளவை சந்திச்சிருந்துச்சு. அப்படிங்கிறப்போ அதிமுக கூட போனோம் அப்படின்னா நம்ம ஒரு மெயின் ஃபோர்ஸாக இருப்போம். ஸோ நமக்கான ஸ்பேஸ் அங்கே இருக்கும், நம்ம கட்சியும் காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிற நினச்சி தான் அன்புமணி அவர்கள் உடனே அதிமுக கூட கூட்டணி பேசினார். அப்படி இல்லை அப்படின்னா பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவங்க போயிட்டு கூட்டணியில் சேர்ந்திருப்பாங்க, அவங்க தரப்பு அப்பர் ஹேண்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ பாமகவும் வந்திருக்காது. ஸோ ஒரு பெரிய ஒரு சரிவை சந்திச்சிருக்கும்ல. ஒருவேளை பாஜக தனியாக நின்றிருந்தா 2020 பாரதிய ஜனதா கட்சியோடய தான் கூட்டணி பேசினாங்க. தொகுதி பங்கீடு டெல்லியில் போய் அமித்ஷா அவர்களிடம் பேசி தான் தொகுதி பங்கீடே பாமக பண்ணாங்க. பாமக, டிடிவி அவங்க எல்லாருமே தொகுதி பங்கீடு பாரதிய ஜனதா கட்சி கூட தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், என்டிஏ கூட கூட்டணியில் இருக்கோம்னு சொல்லி தொகுதியே டெல்லியில் போய் அமித்ஷா அவர்களிடம் பேசி தான் இந்த கூட்டணி வச்சுருந்தாங்க. அவங்க நிச்சயமாக இங்கே வந்திருப்பாங்க. மக்கள் வந்து இந்த 2 திராவிட கட்சிகளையுமே வெறுக்கிறாங்க அப்படின்றது போன பாராளுமன்ற தேர்தலே தெரிஞ்சு அதோடைய வெளிப்பாடு தான் இந்த தடவை இந்த அளவுக்கு பெரிய விஷயமா வந்துச்சு. ஏன்னா 4 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி தலைவராகவே அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டு வந்தார். நம்மளை எந்தவித விமர்சனம் இருந்தால் கூட எதிர்க்கட்சியாக தான் இருந்தாங்க. தமிழக வரலாற்றிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎம்கே தான் ஏடிஎம்கேவை துவச்சி எடுப்பாங்க, பிஜேபியை துவச்சி எடுப்பாங்க. டிஎம்கே எப்போவுமே ஒரு அஃபென்ஸ் கேம் தான் ஆடிட்டு இருப்பாங்க. குற்றச்சாட்டுகளை வைக்கிறது, நம்ம வந்து டிஃபென்ஸாக தான் இருக்கும். பிஜேபின்னா இல்லை நாங்கள் மதவாத கட்சி இல்லைன்னு சொல்லணும், நாங்கள் வந்து வட இந்திய கட்சி இல்லைன்னு சொல்லணும், நாங்கள் தமிழர்களுக்கு எதிரான கட்சி இல்லை, நாங்கள் தமிழுக்கு ஆதரவான கட்சி, இந்த மாதிரி நம்ம டிஃபென்ஸ் ஆடிட்டே இருக்கிறதான் காலங்காலமாக பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அண்ணாமலை அண்ணன் வருகைக்கு அப்புறம் முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் எந்தவித அஃபென்ஸும் எடுக்க முடியறதில்ல. அண்ணாமலை அண்ணன் வந்து அது வந்து நீங்கள் ஊழலுக்கு எதிரான கட்சி, நீங்கள் தலைவர்கள்லாம் ஊழலுக்கு எதிராக திமுக தலைவர்கள் மீதெல்லாம் ஊழல் பட்டியலாம் வெளிக்கொண்டு வரும்போது மக்கள்லாம் அதை கேட்டாங்க. கருத்து ஒரே கருத்தை வேறு யாராவது சொல்லியிருந்தா கூட யார் சொல்கிறாங்கன்றதை பொறுத்து தான். அண்ணாமலை என்ன சொல்கிறத மக்கள் எல்லாம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாங்க, அவங்க பேட்டியை கவனிக்க ஆரம்பித்தாங்க. தினந்தோறும் அண்ணாமலை என்ன சொல்லுவாங்க தமிழ்நாடு மக்கள் காத்திருந்தாங்க. அதனால் ஊழல் குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டோம். மும்மொழி கொள்கைன்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி இருக்கோம் டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். மும்மொழி கொள்கை, நாங்கள் மும்மொழி கொள்கை நல்லது, நாங்கள் தமிழ்நாடு மக்கள் நல்லா படித்தா நல்லது, 3 மொழி கிடைச்ச எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு டிஃபென்ஸ் பண்ணுவாங்க. அண்ணாமலை என்ன சொன்னாங்க, திமுகவோட கட்சிக்காரங்களாம் 3 மொழி கொள்கையில் எத்தனை பள்ளிக்கூடத்தில் நடத்துகிறீங்க, ஸ்டாலின் குடும்பத்திலே நடத்துகிறீங்க சொல்லும்போது அவங்க ஒரு டிஃபென்ஸான சிச்சுவேஷனில் இருந்தாங்க. பாலியல் குற்றச்சாட்டு, பல பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு திமுகவுடைய நெருங்கிய நபர்கள், திமுகவோட அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்குது. நீங்கள் போதை குற்றச்சாட்டு, அது வந்து திமுகவுடைய குடும்பத்திற்கே தொடர்பு இருக்குது, சினிமா படத்தை அவங்க வச்சு எடுக்கிறாங்க. அது மாதிரி தொடர்ந்து திமுகவை அட்டாக் பண்ணக்கூடிய சூழ்நிலை முதலாக அண்ணாமலையோட காலத்தில் தான் வந்துச்சு. நம்ம பிஜேபிக்காரங்க, பொதுமக்கள் எல்லாரும் அதை விரும்பினாங்க. திமுகவை முதல்ல அட்டாக் பண்ணுறதே இந்த 5-6 ஆண்டுகளில் தான் வந்துச்சு. திமுக திணறுனாங்க, அவங்களால டிஃபெண்டே பண்ண முடியாமல் திணறக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. அதை அறுவடை தான் விஜய் பண்ணாரே தவிர, விஜய் அவர்கள் அந்த திமுக மேலே இவ்வளோ ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்றத அண்ணாமலை என்னை எடுத்து வைத்ததை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ திமுக குடும்ப அரசியல், திமுகவுடைய ஊழல் ஆட்சி, திமுகவுடைய வேற ஒரு முகம், இது எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது அண்ணாமலை அவர்கள். களத்தில் நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அண்ணாமலை இன்னும் இல்லாதனால அதை விஜய் அவர்கள் அறுவடை பண்ணார். விஜய் அவர்கள் எங்கேயுமே அண்ணாமலை அண்ணா அவர்களுக்கு எதிராக அந்த மாதிரியான கருத்துக்களை எடுத்து திமுகவுக்கு எதிராக எங்கேயுமே வைக்கல. அவர் வந்து நீங்கள் வந்து சினிமாவில் பேசுகிற மாதிரி டைலாக் தான் பேசினாரே தவிர பாயிண்ட் டு பாயிண்ட் அவங்க மறுக்கவே முடியாத அளவுக்கு பேசி மக்கள்கிட்ட மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்தது அண்ணாமலை அண்ணன் தான். அதுதான் ஒரு பெரிய தோல்வி. ஓகே. 28 வருடங்களாக அந்த கட்சியில் பயணிச்சிருக்கீங்க. பாஜக நிறைய கொள்கைகள் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக செயல்பட்டுருக்கீங்க. உங்கள் கூட பயணித்த நபர்கள் நிறைய பேர் நீங்கள் இந்த முடிவு எடுக்கும்போது என்ன சொன்னாங்க, என்ன மாதிரியான ரியாக்ஷனை கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு? ஏன்னா நிறைய பேர் சடனாக அப்படி மாறணுங்கிறப்போ எப்படி ஏற்றுக்கிட்டாங்களா உங்கள் கூட பயணித்த நபர்களே? ஆனால் இப்போ நான் வந்து எந்த நபர்கள்கிட்டையும் பெருசாக நான் பேசலை. பிஜேபியிலேருந்து வரும்போது நிறையா கொண்டு வரும். நாமளே அந்த கட்சிக்காக கடுமையாக உழைத்திருந்தோம். அந்த கட்சிக்கு வளர்ச்சிக்கு நம்ம கடுமையாக பாடுபட்டிருந்தோம். நம்ம வந்து தொடர்ந்து நான் வந்து ரொம்ப கடினமாக முழு நேரமாக அரசியல்வாதியாக தான் நாங்கள் பயணித்து கொண்டு இருந்தோம். கடுமையாக அதனால் யார்கிட்டையும் பேசலை. பட் நம்ம வந்ததுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணுற நிறைய பேரும் வந்திருந்தாங்க. இன்னும் என் கூட நெருங்கிய தொடர்பில் இருந்து நாங்கள்லாம் ஒன்றாவே இருந்துகிட்டு இருந்த நிறைய பேர் இன்னும் பிஜேபியில் இருக்காங்க.
என்னோட ஊர்ல என்னோட மாவட்டத்துல 15 ஒன்றிய தலைவர்கள் எங்க கூட வந்தா கூட, மாவட்ட தலைவர் வந்தாரு, 15 ஒன்றிய தலைவர்கள் எங்க கூட வந்தாங்க, மாவட்ட நிர்வாகிகள் வந்தாங்க, அணிப்பிரிவு தலைவர்கள்லாம் பாதிக்கு மேற்பட்டோர் எங்க கூட வந்தா கூட, இன்னும் என் ஊர்ல என்னோட ஒன்றிய தலைவர் அங்க பிஜேபியில தான் இருக்காரு. என்னோட கிளை தலைவர் பிஜேபியில தான் இருக்காரு. நம்ம அந்த மாரி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனாலும் அண்ணாமலை அண்ணன் மேல ஒரு பெரிய மாற்றம். அவர் தான் மாற்றம். எனக்கு ஏற்பட்ட அதே ஃபீல் தான் நெறைய பேத்துக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு என்ன ஃபீல்னா, இனி தமிழகத்துல நாம வந்து ஒரு மாநில முன்னுரிமை, தமிழுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கான நலன், வளர்ச்சியை முன்னிட்டு, பிரிவினைவாத அரசியல் இல்லாம, இந்திய தேசத்திற்கான அரசியலையும் முன்னெடுத்து வைக்கக்கூடிய நல்ல நிர்வாகம், நல்ல அறிவுத்திறனாக, நேர்மையாக, அன்பாக பழகக்கூடியவர்கள், தமிழ்நாடு மக்கள்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் இருக்காரு. அத பிஜேபி மிஸ் பண்ணுது. நாம வந்து இனி இங்க பயணித்தால் தான் எதிர்காலம். இனி வந்து தமிழ்நாட்டுக்கு வேற எதிர்காலமே தெரியல. இனி தமிழ்நாட்டுக்கு வந்து விஜயை எதிர்த்து அந்த அரசியல் விஜயோட அரசியலும் பிடிக்காமல் நெறைய பேர் இருக்காங்க. அதை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னா அண்ணாமலை தான் ஒரே ஒரு மாற்று அப்படின்னு நெறைய பேர், ஏராளமான பேர் நினைக்கிறாங்க. ஒரு இன்னைக்கு சின்ன பிஜேபியில சின்ன இருந்து குறுக்கீடு மட்டும். அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு நாள் வந்து ஒரு தேசிய சிந்தனையோடு ஒரு ஒரு தேசிய சிந்தனையோடு தான் இங்கே கருத்துக்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாரு. தொடர்ச்சியா நேஷனலிசம் இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடிய நபர். இன்றைக்கு சடனா நான் மாநில நலம் சார்ந்து பேச போறேன், ஒரு மாநில நலம் சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுக்க போறேன் அப்படின்னா மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இன்னொரு விஷயம் இதிலே வந்து இன்னொரு கிளை கேள்வி என்ன கேட்கணும்னா, பாஜகவில் இருந்து விலகிறேன் அப்படின்னா நீங்க ஒரு பொறுப்புல இருந்து விலகிறேன் அப்படின்னா ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு விலகலாம்ல, எதற்காக நீங்க போயிட்டு உள்துறை அமைச்சரை சந்திக்கணும், எதற்காக நிதின் நவீன் அவர்களை போய் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே மக்கள் முன்னாடி இல்லை. அப்போ மக்கள் என்னவா நினைப்பாங்க, பிஜேபியோடைய ஒரு பி டீமா தான் இவர் செயல்படுறாரோ அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படும். அதை எப்படி உடைக்க போறாரு அண்ணாமலை அவர்கள்? திரு அண்ணாமலை அவர்கள் தேசிய சிந்தனையோட தான் செயல்படுறாரு. அவர் வந்து ஒரு பெரிய தேசபக்தர் தான். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. அண்ணாமலை அண்ணன் ஆரம்பத்துல இருந்து தமிழ்நாட்டுடைய நலனுக்குன்னு வரும்போது தமிழ்நாட்டு பக்கம் தான் நின்றுருக்காரு. மேகதாது அணை கட்டும்பொழுது தஞ்சாவூர்ல போராட்டம் நடத்தினார். இதுவரைக்கும் அவருடைய முதல் போராட்டமே கர்நாடகாவை எதிர்த்து தான் எதிர்த்து தான் நான் நடத்தினார். நான் கர்நாடகா பார்த்தேன். இன்னைக்கு பிஜேபி இருந்துச்சு. பிஜேபி எதிர்த்து இதுவரைக்கும் அந்த மாதிரி யாரும் போராடல. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே கடுமையாக உழைத்தாங்க. பிஜேபி தலைவர். எங்க ஃபெயிலியர் ஆகுதுன்னா, டெல்லி அவங்க என்ன சொன்னாலும் அத வந்து சரி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் தான் இருந்தாங்க. அதுல தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் நலனை சேர்ந்த சில விஷயத்துக்கு முரண்பாடாக இருந்தால் அதை எதிர்த்து சொல்வதற்கு யாருக்கும் தைரியம் இல்ல. நமக்கு எதுக்கு வம்புப்பா? மேல என்ன சொல்றாங்களோ அத கேட்டுட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். நம்ம இடத்தை காப்பாத்திக்கலாம் அப்படின்ற மனப்பாக்கம் தான் இருந்தாங்க. கடுமையாக உழைத்தாலும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கலாம் அப்படின்றாங்க. ஜென்ரலாங்க டெல்லியில இருக்கிறவங்க இந்தியா முழுவதும் பல்வேறு நல்லதை செஞ்சா கூட, இந்த மண்ணுக்கும், இந்த சூழ்நிலைக்கும், இந்த மக்களுக்கும் நெறைய வேறுபாடுகளும் இருக்கும். அண்ணாமலை அண்ணன் நீங்க அங்க அணை கட்டும்போது தைரியமா அணை கட்ட விடமாட்டேன். உன்னால முடிஞ்சா அணை கட்டிப்பாருன்னு சொல்லி போராட்டம் இருந்தார். கரெக்ட்டுங்களா? இங்க கூட்டணி நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாரு. இதுவரைக்கும் அந்த மாரி யாரும் சொன்னதில்ல. டெல்லியிலேயே வந்து இங்க தமிழ்நாட்டு கூட்டணி வேணா, தமிழ்நாட்டுக்கு அந்த சூழ்நிலை இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவையும், திமுகவையும் வெறுக்கிறாங்க. ஊழல்னு பேசிட்டா 2யும் பேசணும். அதனால நான் கூட்டணிக்கு நான் இருக்கிற வரைக்கும் கூட்டணிக்கு போக மாட்டேன். நீங்க எங்க வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. இப்படின்னு டெல்லியை எதிர்த்து பேசியது தமிழ்நாட்டு மக்கள் விரும்புனாங்க. நாங்க என்ன ஃபீல் பண்றோமோ, அதுக்கு டெல்லியிலிருந்து மாறாக ஒரு சிந்தனை வரும்போது எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவன் இருக்கான்னு ஃபீல் பண்ணாங்க. மும்மொழிக் கொள்கை தமிழ்நாட்டுக்கு வேணும். நல்லது தான். ஒரு மொழி அதிகமாக படித்தா நல்லது தான். நாலேஜ் அதிகமாக வரும். சிறு வயதில் படிக்கிறனால ஒரு மொழி அதிகமாக பணக்கார பசங்க படிக்கிறாங்க. ஏறத்தாழ 50% மக்கள் சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க. 50% ஸ்டேட் போர்டில் படிக்கிறாங்க. அந்த 50% பணக்கார மக்கள் இன்னொரு மொழியை படிக்கும்போது, ஏன் ஏழை மாணவன் ஒரு மொழியை படிக்கக்கூடாது? நீங்கள் நடத்துகிற எல்லா ஸ்கூல்லையும் 3 மொழி இருக்குது. உங்கள் குழந்தைங்க எல்லாம் எல்லா திமுக அமைச்சரோட குழந்தைங்களும் 3 மொழி படிக்கிறீங்க. ஏன் ஏழை படிக்கக்கூடாது? விருப்பம் இருக்கிறவங்க படிக்கட்டும். நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்கள் படிக்கக்கூடாதுன்ற திணிக்காதீங்கன்ற ஸ்ட்ராங்காக கையெழுத்து வாங்கி முதல்ல திமுகவே திணறுச்சு இந்த மொழி பிரச்சனை. ஆனா 2029ல தான் 9ஆம் கிளாஸுக்கு தேர்வு நடத்த போறோம் 3வது மொழின்னு சொல்லிட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு வந்து 3வது மொழி தேர்வை இந்த வருஷமே எழுதுனா எப்படி ஒரு மாணவனுக்கு ஏற்கனவே சுமை இருக்கு. ஒரு மாணவன் புதுசா இந்த வருஷத்திலேயே முதல்னு இன்னொரு 3வது மொழியை படித்து தேர்வு எழுதுறதுக்கு எப்படி தயாராக முடியுன்றதை தைரியமா எதிர்த்தார். இதை வந்து தமிழ்நாடு மக்கள் விரும்புறாங்க. ஒரு தமிழன் இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லா இருக்கிறது தமிழ்நாடு மக்கள் எப்பவுமே விரும்புவாங்க. காமராஜர் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய ஒரு ஐக்கானா இருக்கிற இந்தியாவே வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக இருந்தாங்க. அது தமிழ்நாடு மக்கள் விரும்பினாங்க. தேசிய சிந்தனையோடு தான் இருந்தாங்க தமிழ்நாடு மக்கள். காமராஜர் ஏன் விரும்ப ஒரு தமிழன் இவ்வளோ ஆக்கப்பூர்வமாக இருக்கிறனால விரும்பினாங்க. ஒரு தமிழன் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு இந்தியாவிலே வேறு யாரும் இல்லாத அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டில் வேறு யாரை நீங்கள் சொல்லுங்கள், இந்த அளவுக்கு அறிவாற்றல், இந்த அளவுக்கு எளிமையாக பழகக்கூடியவர்கள், இந்த அளவுக்கு கம்யூனிகேஷனு, இந்த அளவுக்கு தைரியம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தமிழன் வந்து இன்னைக்கு அண்ணாமலை மட்டும்தான். ஓகே. அப்போ தொடக்கத்துலேருந்தே இந்த நீங்கள் சொன்ன மாதிரி மாநில நலம் சார்ந்த விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்தார். பாஜகவில் இருந்தால் கூட அவர் மாநில நலம் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் அவர் முன்னெடுத்துக்கிட்டு இருந்தார். தமிழ்நாட்டு நலனை ரொம்ப கருத்தில் கொண்டார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தீங்க.
அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு தொடக்க காலத்துல இருந்தே ஒரு விஷயம் இருந்ததோ, ஸோ பாஜகவுல இருந்து நம்ம வெளியேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம வேற ஒரு கட்சி தொடங்கினாலும், ஸோ பாருங்க நான் பாஜகவுல இருந்தாலும் நான் மாநில நலன் சார்ந்த விஷயங்கள தான் முன்னெடுத்திருக்கேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் நான் முன்னின்றுருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அப்புறமா கருத்துல வச்சுக்கலாம். ஸோ மக்கள் அதை ஏத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை அண்ணாமலை அவர்களுக்கு தொடக்க காலத்துல இருந்தே இருந்ததோ? எனக்கு ஃபீல் இருக்கு. நான் வந்து பிஜேபியில இருந்தாலும் நான் இந்த தமிழ் தானே. தமிழ் தான் உயிர். தமிழ் வந்து பெரிய விஷயம். தமிழ் வந்து எமோஷனலுங்க. தமிழுக்கு நிகரான ஒரு மொழி இல்ல. நான் வந்து பிஜேபியில இருக்கிறனால இங்க இருக்க பிஜேபிக்காரங்கலாம் தமிழ வெறுக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாட்ட வெறுக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? நான் தமிழ் மக்களு. நான் பிஜேபி தமிழ் மொழியை என்னுடைய தாயாக நினைக்கக்கூடியவன். நான் வந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்கேன். தமிழ்நாட்ட உயிரா வச்சுட்டு இருக்கேன். நான் பிஜேபி தேசப்பற்றாளனா தான் இருக்கேன். அதனால நம்ம வந்து இது வந்து நாடகத்துக்கோ, பின்னாடி ஏதோ ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு செயல்படுறதில்ல. அது நேச்சுரல். மத்தவங்க எல்லாரும் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில முரண்பாடுகள் இருந்தா கூட அங்க சொன்னா டெல்லி அதை சரி செய்யும். ஆனா சொல்றதுக்கே யாருக்கும் எண்ணம் இல்ல. இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் போய் தமிழ்நாட்டுக்கு இதுதான் செட் ஆகும்னு சொன்னா நிச்சயமாக மோடி அவர்களும் மாத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனா அது சொல்றதே யாரும் போறதில்ல. எதுவுமே சொல்லாதனால அவங்க நம்ம செய்யறது சரின்னு அவங்க நினைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நாங்க என்ன சொல்றோம்? நீங்க மோடி அவர்கள் சாப்பாடு குடுக்குறாருன்னு வைங்களேன். திமுக என்ன பண்ணும்? சாப்பாடு தப்பு. தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கிறாங்க. இந்த சாப்பாடே யாரும் குடுக்கக்கூடாது. இந்த சாப்பாடு குடுக்குறதே தமிழ்நாடு மக்களுக்கு எதிரானது அப்படின்னு திமுக சொல்லும். சப்பாத்தி, உருளைக்கிழங்கு நீங்க வந்து வெங்காயம் குடுத்தாங்கன்னா, பிஜேபிக்காரங்க சூப்பர் அப்படின்னு மோடிஜி குடுக்குற சாப்பாடெல்லாம் சூப்பர்ன்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை அண்ணன் அங்க போய் என்ன சொல்ல போறோம்? நீங்க இந்தியா பூரா சாப்பாடு குடுக்கறது வரவேற்கிறோம். ஆனா எங்களுக்கு இட்லி, தோசை, பருப்பு சாதம் இத குடுங்கன்னு கேட்க போறோம். எங்களுக்கு சப்பாத்தியோ, உருளைக்கிழங்கோ, வெங்காயமோ குடுக்காம, நாங்க திமுக மாரி இங்க இருக்கிற அத்தனை கட்சிகளும் சாப்பாடு குடுக்குறதே தப்பு. இதே வந்து தமிழனுக்கு செய்ற துரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி இல்ல. அவங்க எது குடுத்தாலும் அது சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியும் இல்ல. நம்ம அத குடுக்கறத வரவேற்கிறோம். என் மண்ணுக்கும், எங்க மக்களுக்கும் எது தேவையோ அது மாரி நாங்க இட்லி சாப்பிடுறோம், தோசை சாப்பிடுறோம், அரிசி பருப்பு சாப்பிடுறோம். இத எங்களுக்கு குடுங்கன்னு சொல்லி கேட்க போறோம். அதுல தான் நாங்க இப்ப வித்தியாசமா இருக்கோம். பாஜகவையும் அண்ணாமலை அவர்கள் எதிர்க்கறான வாய்ப்புகள் நிறைய இருக்கா? ஆமாங்க. நீங்க வந்து சப்பாத்தி, உருளைக்கிழங்கு, வெங்காயம் குடுக்கும்போது, அது வேண்டாம் எங்களுக்கு இட்லி, தோசையும் குடுங்க, அரிசி பருப்பு குடுங்கன்னு சொல்லுவோம். நாங்க வர நல்லது எல்லாத்தையும் ஆதரிப்போம். எங்கள் மண்ணுக்கு தகுந்த மாதிரி, இந்த மக்களுக்கு தகுந்த மாரி மாற்றி குடுங்கள். எங்களுக்கு இதுதான் தேவைன்னு சொல்லி தைரியமா சொல்லக்கூடிய ஒரு சக்தியாக இருப்போம். தமிழ்நாடு மக்கள் இந்த இடத்த தான் இதுதான் ஒரு பெரிய ஸ்பேஸா இருக்கு. தமிழ்நாடு மக்கள் இந்த பிரிவினையையும் ஆதரிக்கிறதில்ல. தமிழ்நாடு மக்கள் குடும்ப ஆட்சியும் ஆதரிக்கிறதில்ல. தமிழ்நாடு மக்கள் எப்பவுமே ஆதரிக்க மாட்டாங்க. எப்பவும் தமிழ்நாடு மக்கள் தேசியத்து பக்கம் தான் இருப்பாங்க. பிரிவினையை ஆதரிக்க மாட்டாங்க. குடும்ப ஆட்சியை ஆதரிக்கிறதில்ல. தமிழ்நாடு மக்கள் ஊழல் ஆதரிக்கிறதில்ல. ஆனா தமிழ்நாடு மக்கள் தேசிய சிந்தனையை ஆதரிக்கிறாங்க. தமிழுக்கு வளர்ச்சியும், தமிழருக்கும் நலனையும் குடுக்கக்கூடிய ஒரு தேசிய சிந்தனையை ஆதரிக்கிறாங்க. அந்த ஸ்பேஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேக்கன்ட்டா இருக்கு. அது நிச்சயமாக அண்ணாமலை அண்ணன் அறிவித்ததற்கு அப்புறம் நீங்க எவ்வளோ பேர் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க பெரிய புரட்சி. இன்னும் கட்சியவே ஆரம்பிக்கல அவரு. இன்னும் வெளியவே வரல 1 மாசம். எதுவும் பேசல. ஒரே ஒரு இன்ஸ்டால பேசியிருக்காரு. இன்னைக்கு 18,00,000 பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நிலைமையில நீங்க நினைச்சு பாருங்க. டிஎம்கேல யாரும் இணையறதில்ல. வெளிய போறது கம்மியா இருக்கு. 0வா இருக்கு. ஏடிஎம்கேல இனி ஒருத்தரும் இணைய போறதில்ல. வெளிய போறது நெறைய போயிட்டு இருக்கு. மைனஸா போயிட்டு இருக்கு. இந்த 18 மாசம் எடுத்து வச்சுக்கோங்க. டிவிகேல எவ்வளோ பேர் இணைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. பிஜேபியில 18 பேர் இணைஞ்சா டிவிகேல கண்டிப்பா 1,00,000 குறைவாக இருக்காங்க. இன்னைக்கு எவ்வளோ மக்கள் ஆட்சி மாற்றம் வந்து 1 மாத காலத்துக்குள்ள ஒரு அரசியல் கட்சி அரசியல் இயக்கமா கூட ஆரம்பிக்கலீங்க. ஒரு இயக்கத்துக்கு போய் தன்னார்வலர் இயக்கத்துக்கு சொல்லி 18,00,000 பேர் சேர்ந்திருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய புரட்சி, எவ்வளோ மக்கள் இதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஒருத்தர் வரணும். நீங்க பாருங்க இந்த ரிசல்ட் பாருங்க 18,00,000. இனி அவர் கட்சியை அறிவிக்கும் பொழுது ஒரே நாள்ல 30, 40 லட்சம் பேர் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் கட்சி அவர் எப்ப ஆரம்பிக்க போறாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு இயக்கத்திற்கு ஆட்சி முடிச்சு 1 மாத காலம் கூட ஆகல. ஒரு இயக்கத்தை அறிவித்து அதுல 18,00,000 பேர் ஆயிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் காத்து கொண்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு மனிதன் வேணும் என்று காத்து கொண்டிருந்த அவங்களுடைய தவிப்பு, ஏக்கம் வந்து இந்த 1 மாசத்துல நமக்கு தெரியுதுங்க. இப்போ பாஜகவிலேருந்து வெளியில வந்த ஒரு நபர், ஸோ வேற ஒரு இயக்கமோ அந்த இயக்கம் அரசியல் கட்சியா மாறும்போது இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாருமே ஈஸியா ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முடியும்ல. ஸோ அவர் பாஜகவோட பி டீம் தான். ஸோ ஏற்கனவே பாஜகவில் பயணிச்ச ஒரு நபர். ஸோ அந்த சித்தாந்த கொள்கை எல்லாமே அவருக்குள்ள இருக்கும். அவர் வந்து பாஜகவோட பி டீம் அப்படிங்கிற ஒரு ஈஸியா ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருவாங்கல்ல. அதை எப்படி உடைக்க போறாரு அண்ணாமலை? சார், நம்மளோட அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு பிஜேபியில இருக்கிறவங்களே எல்லாரும் திட்டுறாங்க. அவர் அது ஒண்ணும் எங்க கிளை இல்லைன்றாங்க. பிஜேபியில இருக்கவங்க ஒருத்தவங்களும் போய் அங்க போகக்கூடாதுன்றாங்க. அண்ணாமலை திரும்பி இங்க வருவாருன்றாங்க. அண்ணாமலை கிட்ட போனவங்கலாம் திரும்பி இங்க வருவாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? மக்கள் வந்து இப்ப நான் போறேன்ல சார், இது வந்து பிஜேபியிலேருந்து வரக்கூடிய பகுதி டாப் லெவல் லீடர்ஸ் வராங்களோ இல்லையோ, கீழ்மட்ட தொண்டர்கள் நிறையா வந்திருக்காங்க. பட் அதே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன பார்ட்டு தான். நீங்க அதை தாண்டி 60 ஆண்டு காலம் அரசியல்ல இல்லாதவர்கள்
இப்போ வந்துட்டு வீத லீடர்ஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேலேருந்து வராங்க, டிஎம்கேலேருந்து வராங்க. என் பொள்ளாச்சி மாவட்ட நாம் தமிழருடைய மாவட்ட செயலாளர் வந்துடுறாரு. ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்துடுறாங்க. இருக்கக்கூடிய தேமுதிகவுடைய என் பகுதியில் தேமுதிகவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் வராங்க. ஒரு மிகப்பெரிய இயக்கம் வருது. அவங்கெல்லாம் அது ஒரு நம்பிக்கையாக வைக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. ஏனென்றால் ஒரு ஆட்சி மாற்றம் ஆயிடுச்சு. இந்த 2 கட்சிக்கும் இனி புதுசாக போகிறதில்ல. அப்புறம் விஜய் அவர்கள் தான் வந்து இன்றைக்கி வந்து ஆட்சியில் இருக்கார். நிறைய இளைஞர்கள் அவர் பக்கம் போயிட்டுருக்காரு. அதை பிடிக்காதவங்களும் எப்போவுமே ஒன்றுக்கு பிடிக்காதவர்கள் நிறையா இருப்பாங்க. இப்போ அந்த ஆட்சியை பார்த்து ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் நிறைய பேர் அண்ணாமலை அண்ணன் தான் மாற்றுன்னு சொல்லி வராங்க. நிறைய இளைஞர்கள் வராங்க, அண்ணாமலை அண்ணன் தான் மாற்று. அதுவும் குறிப்பாக டவுன் சைடு தான் விஜய் அவர்களுக்கு ஆதரவு பெரிதாக இருந்ததே தவிர, கிராம மக்கள்லாம் ரொம்ப பாசமான மக்கள். அண்ணாமலையனோட எளிமை, அன்பு, அவர் நடந்துக்கிறது, அவருடைய பேச்சை பார்த்து கிராம மக்கள்லாம் எங்கள் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, கிராம மக்கள்லாம் ஊர் ஊராக கொத்து கொத்தாக அண்ணாமலையன் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு மாற்றத்தை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் இப்போ களத்திலே தெரியுது. இல்லை, மாற்றத்திற்கான ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்குன்னு இன்னும் நம்புறீங்களா? ஏற்கனவே மாற்றம் சொல்லி வந்து ஒரு கட்சி இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஸோ இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மக்கள் தேடி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி மக்கள் வந்து உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து எவ்வளோ பெரிய இப்போ மாற்றத்தை நோக்கி இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் 35% அவருக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தாங்க. அவருக்கு ஆதரவாக வாக்களித்ததுலேயே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு இந்த மாற்றத்துக்கான தலைவர் நாங்கள் அண்ணாமலையை தான் வச்சுருந்தோம். ஆனால் நீங்கள் வந்து எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர்னு சொல்லி கொண்டு வந்தனால தான் நாங்கள் விஜய் போடணுன்ட்டு போட்டோம். நாங்கள் வந்து ஏன் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு போகக்கூடாது, மாற்றம் அண்ணாமலை தான் வச்சோம். ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, அதனால் விஜய் அவர்களுக்கு போட்டோம். நாங்கள் நிறைய உறுப்பினர்கள் சேரவங்க, கூட்டத்துக்கு வரவங்க, பேசுகிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஏங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன வரல, 6 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன் எங்களுடைய வாக்கெல்லாம் அண்ணாமலை எனக்கு போட்டிருப்போன்னு சொல்கிறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. அதனாலங்க இந்த 35% வாக்களித்தவர்களே நிறைய பேர் அண்ணாமலை என்னோட ரசிகர்களாக, அண்ணாமலையின் மீது ஈர்ப்பு கொண்டவர்கள் நிறையா இருக்காங்க. மீதி இருக்க 65% இவங்களுக்கு எதிரான வாக்குகள் தான் 65% இருக்குது. இந்த 65% மக்கள் இனி எல்லாம் ஒன்றா போலரைஸ் ஆக போகிறாங்க. இனி நம்ம ஏடிஎம்கே கூட போனால் விஜய் எதிர்க்க முடியாது, இனி டிஎம்கே கூட போனால் விஜய் எதிர்க்க முடியாது. டிஎம்கேல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஊராட்சி தலைவர்கள், பேரூராட்சி தலைவர்கள், யூனியன் கவுன்சிலர், டிசி அவங்களோட பயணியெல்லாம் இனி அண்ணாமலை என்கிட்ட சேர்த்திட்டு இருக்காங்க. ஒரு பெரிய எம்எல்ஏ கேண்டிடேட்டு, எக்ஸ் எம்எல்ஏவாக இருந்தவங்க, எம்எல்ஏ கேண்டிடேட் இல்லை எக்ஸ் எம்எல்ஏவாக இருந்தவங்க, அவங்க சொல்கிறாங்க என்னோட 3 குழந்தைங்க அவங்களோட வீட்டில் இருக்க எல்லாத்தையும் விஜய் இந்த அண்ணாமலை அவர்கள்கிட்ட சேர்த்திட்டோம். நான் தான் இருந்துட்டேன், இப்படியே போகிறேன், எனக்கு வயசாயிருச்சு, என்னோட வாரிசுங்கள்லாம் இனி அண்ணாமலை கிட்ட வரட்டுன்றேன். ஏடிஎம்கேவுடைய அரசியல் குடும்பங்கள், டிஎம்கேவோட அரசியல் குடும்பங்கள், அவங்களோட அத்தனை வாரிசும் ஒரு ஆள் இல்லாமல் எல்லாரும் அண்ணாமலை எனக்கு பக்கத்தில் வந்துட்டுருக்காங்க. நேரடியாக அரசியலில் இருக்கிறவங்க ஒரு 25% 50% வராங்களே தவிர, அடுத்த ஜென்ரேஷன் எல்லாருமே அண்ணாமலை அண்ணன்கிட்ட தான் வராங்க. அதனால் இந்த மீதி இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு வாக்களிக்காத 65% ஒன்றா போலரைஸ் ஆக போகிறாங்க. அந்த போலரைசேஷன் வந்து அண்ணாமலை அண்ணன்கிட்ட தான் போக போகுது. அதுதான் விஜய் அவர்களுக்கு பெரிய அண்ணாமலை அவர்கள் தேசிய தலைமையோடு ஆனால் நீங்கள் திராவிட கட்சிகளை தூக்கிட்டு போகிறது ஒரு பெரிய முரண்பாடு தானே. இந்த 2 திராவிட கட்சிகளும் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. தொடர்ந்து 30 வருஷம் 40 வருஷம் ஒரே மாவட்ட செயலாளர், ஒரே அமைச்சர்கள். இளைஞர்களுக்கு 2 திராவிட கட்சியுமே இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம போயிட்டாங்க. புரியுதுங்களா? 30 வருஷம் 40 வருஷம் ஒரே மாவட்ட செயலாளர், இளைஞனுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? ஒரே தொகுதியில் 5 முறை எம்எல்ஏ, 6 முறை எம்எல்ஏ, வேறு யார் எம்எல்ஏ ஆகிறதுக்கு யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும்? இளைஞர்களுக்கு வாய்ப்பு 2 அரசியல் கட்சியும் கொடுக்கல. 2 அரசியல் கட்சிக்கு மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. மக்கள் இந்த 2 அரசியல் கட்சியும் வேண்டாம், டயர்ட் ஆகிட்டாங்க. அதனால வேண்டாம், நம்ம தனியாக போகலாங்கும் போது வேண்டாம், நீங்கள் இவங்கள தான் முதலமைச்சர் கேண்டிடேட், இவங்கள தான் தூக்கி சுற்றணும். அவர் இருந்துட்டு அவங்களுக்காக தலைமையை மாற்றுறாங்க, அவங்கள முதலமைச்சர் கேண்டிடேட்டாக சொல்கிறாங்க. இன்றைக்கி எடப்பாடி என்ன முதலமைச்சர் கேண்டிடேட்டாக எடுத்துகிட்டு போகணும், இனி அடுத்த 2031 உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக தூக்கிட்டு போகணும். இத்தனை திட்டிட்டு உலகம் ஃபுல்லாக அவங்களோட ஊழல் குற்றச்சாட்டை எல்லாம் எடுத்து வச்சு, திமுகவுடைய அத்தனை அமைச்சர்களோட ஊழல் குற்றச்சாட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு, திமுக அமைச்சர்கள் செய்யக்கூடிய அத்தனை தப்புகளையும் அத்தனை விஷயத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு, இன்னைக்கு திமுக இங்கே 25-26 எம்பி இருக்காங்க. அங்கே நேஷனலுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நிறைய மசோதா கொண்டு வரக்கு தேவைப்படும். நிச்சயமாக அது தேசியத்துக்கு இன்னைக்கு திமுக பிஜேபிக்கு கூட போனால் தேசியத்துக்கு லாபகரமாக இருக்கும். இவ்வளையும் சொல்லிட்டு நாளைக்கு மறுபடியும் உதயநிதி சிஎம்மாக எடுத்துக்கிட்டு போக முடியுமா சார்? எப்படி சார் சொல்கிறீங்க? அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா இல்லையா தேசிய கட்சியில்? 98 காலகட்டத்தில் 99 காலகட்டத்தில் திமுக கூட கூட்டணி இருந்தோம். இப்போ 2001 2026 அதிமுக கூட கூட்டணி இருக்கும். வரக்கூடிய தேர்தலில் அதிமுக கூட இருக்கலாம், இல்லை திமுக கூட இருக்கலாம். 2க்கும் ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே அண்ணாமலை அவர்கள் கட்சியில் சேரும்போதே தெரியும்ல, ஒரு தேசிய கட்சியில் நம்ம டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்க போகிறது இல்லை. ஸோ எல்லாமே தேசிய தலைமை தான் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் அண்ணாமலை அவர்களுக்கு கட்சியில் சேரும்போதே தெரியும்ல. ஸோ அப்போ இருந்து ஏன் அப்போ அந்த கட்சியில் சேரும் இல்லையா? அண்ணாமலை என்ன வந்து உள்ளாட்சி தேர்தலில் தேசிய தலைமை கிட்ட சண்டை போட்டு, மாநிலத்தில் சண்டை போட்டு தனியாக நின்னார். 2 நாளைக்கு முன்னாடி தனியாக நின்னாங்க. சார்
மிக மிக கஷ்டம் சார். ரொம்ப ரொம்ப டஃப். ஒரு தேசிய கட்சி எவ்வளோ இன்சல்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியுங்களா? 2021 தேர்தல்ல நாங்க இருந்திருக்கோம். எங்கள மதித்திருக்கவே மாட்டாங்க. பிஜேபி கொடி கட்டிட்டு வராதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மோடி போட்டோ போட்டுட்டு வராதன்னு சொல்லி ஏடிஎம்கே போயிட்டு இருந்திருக்காங்க. 2021 தேர்தலில் வேலை செஞ்ச தொண்டனோட மனநிலை எப்படி இருக்கும் தெரியுங்களா? மோடி போட்டோ அவர்களை போட்டுட்டு எங்கேயும் தேர்தலுக்கு வராதீங்க. கொடி எடுத்துட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராதீங்க. நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராதீங்க. உங்க கூட வந்தாதான் எங்களுக்கு ஓட்டு போகும். தோத்தாதுக்கு காரணம் பிஜேபி தான். 2019 தோல்வி காரணம் பிஜேபினால தான் நாங்க தோத்தோம். 2021 பிஜேபினால தான் நாங்க தோத்தோம். பிஜேபி எங்களுக்கு வந்து தேவையில்லாத சுமைன்னு ஏடிஎம்கே சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து 5 ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் இந்த தேர்தலில் தான் திமுக அவர்கள் அதிமுக அவர்கள் எங்களை கொண்டாடினாங்க. எல்லா இடத்துக்கும் பிஜேபி காரனுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. பிஜேபி தான் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஏடிஎம்கே இல்லாத இடத்துல கூட பிஜேபியில நல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த தேர்தலில் மட்டும்தான் பிஜேபி காரனுக்கு மரியாதைனாச்சும் கிடைச்சது. இதுக்கு முன்னாடி இந்த அத்தனை தேர்தலையும் இந்த அதிமுகவும் மற்ற திராவிட கட்சிகளும் பிஜேபியை ரொம்ப கேவலமாக ஒரு பொருட்டே இல்லாம தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த தேர்தலில் நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. இவ்வளோ பெரிய தலைவர் வந்து இந்த கட்சியை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்குனதுக்கு அப்புறம் தான் அவங்க நம்மளை அக்செப்டன்ஸே படுறாங்க சார். இனி இப்போ உள்ளாட்சி தேர்தலில் அவங்ககிட்ட எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு தெரியுங்களா? கடைசி வரைக்கும் இருந்துட்டு நான்லாம் கூட்டணி போய் பேசியிருக்கேன் சார். நாங்கள் போய் பேசும்போது என்னோட பேரூராட்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு செட்டிப்பாளையன்ற பேரூராட்சி, எங்கள் ஏரியாவில் இருக்க பேரூராட்சியிலும் எல்லா பேரூராட்சியிலும் பிஜேபி வளமாக இருந்துச்சு. ஏடிஎம்கே கிட்ட போய் பேசும்போது என்ன சொன்னோம்? அண்ணன் ஒரு 15 வார்டு இருக்கும் ஒரு பேரூராட்சிக்கு சராசரியாக. ஒரு 3 எங்களுக்கு கொடுங்க, 12ல் நீங்கள் நில்லுங்கன்னு. பிஜேபிக்கு ஒன்னே ஜாஸ்தி, ஒன்றுனே எங்ககிட்ட வாங்கன்னு எல்லா அதிமுக தலைவர்களும் எங்கிட்ட சொன்னாங்க சார். ஆனால் சில பேரூராட்சியில் நாங்கள் 2 வார்டு ஜெயிச்சிருக்கோம். ஏடிஎம்கே 1 வார்டு கூட ஜெயிக்கல. ஆனால் நாங்கள் கேட்டது 3 தான். 1 தான் உங்களுக்கு கொடுப்போம். நாங்கள் எவ்வளோ அவமரியாதையாக இருக்கும் தெரியுங்களா உள்ளாட்சியில்? கடைசி நேரத்தில் போன தடவை அண்ணாமலை அண்ணன் டெல்லியிலலாம் பேசி மோடி அவர்களிடம் பேசி தனியாக கடைசி ஒரு வார காலத்துக்கு முன்னாடி தனியாக இருந்தார். அதே வந்து ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு அவர் தயாராகிருந்தாருன்னா, தனியாக நிற்கிறதுக்கு தயாராகிருந்தாருன்னா இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ளாட்சியில் எடுத்திருப்பார். நின்ன தொகுதியில் 11% வாக்கு, அவங்க ஒட்டுமொத்தமாக 5.5% வாக்கு பிஜேபி வாங்கியிருந்தாங்க. எவ்வளோ நாள் சார் அவங்க பின்னாடி போகிறது? இந்த கூட்டணிக்கு பாருங்கள், இந்த தடவை பாருங்கள், அவங்க கொடுத்த தொகுதி கம்மி. காங்கிரஸ் 28, நாங்கள் 27. அதுவும் கொடுத்த தொகுதி பிஜேபி வலுவாக இருக்கக்கூடிய பல தொகுதியில் அவங்க கொடுக்கவே இல்லை. பிஜேபிக்கும் பிரசன்ஸ் இல்லை. காலங்காலமாக அதிமுகவே ஜெயிக்காத தொகுதியில் கொடுக்குறாங்க. திருவண்ணாமலை எடுத்துக்கோ, திருச்செந்தூர் எடுத்துக்கோ, ராதாபுரம் எடுத்துக்கோ, இந்த மாதிரி பல்வேறு தொகுதிகள் அதிமுகவே ஜெயிக்க முடியாத தொகுதி. பேருக்கு இவ்வளோ சீட்டுன்னு ஒதுக்கு. எந்தெந்தெல்லாம் தொகுதி நம்ம ஜெயிக்கவே முடியாதோ அந்த தொகுதியெல்லாம் கொடுத்துரு. இந்த மாதிரி தான் கூட்டணி கொடுக்குறாங்க. மறுபடியும் நீங்கள் பாருங்கள், அடுத்த தேர்தலுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வரும். ஆனால் அண்ணாமலை என்ன அப்படி இல்லை. உள்ளாட்சி தேர்தலில் தனியாக நின்றார், சண்டை போட்டு தான் தனியாக நின்றார். எம்பி தேர்தலில் கூட்டணிலாம் சண்டை போட்டு தனியாக இருந்து வந்தார். அதே மாதிரி இந்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் அந்த மாதிரி வரும்னு நாங்கள் நினச்சோம். எங்களுக்கு பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. ஓகே, இது அப்படியே வீத லீடர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இதே தொகுதிகளில் நீங்கள் சொல்லக்கூடிய டஃப்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஏரியாக்கள் இருக்குது. இந்த ஏரியாவை எப்படி வீத லீடர்ஸ் கையாள போகுது? ஸோ திரும்ப நம்ம நிற்கும் போது தனியாக நிற்க போகிறோன்றீங்க. இந்த இடத்துல எல்லாம் இன்னுமே டஃப்பாக தான் இருக்க போகுது. அப்போ அந்த இடத்துல எப்படி இதை அண்ணா நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற தொகுதியிலனாச்சும் நாம நின்று ஜெயிக்கலாம்ல. ஸ்ட்ராங்காக இருக்க தொகுதியிலனாச்சும் நம்ம தலைவரை சிஎம்னு சொல்லி கொண்டு போகலாம்ல. எவ்வளோ நாளைக்கு எடப்பாடி அவர்களும் உதயநிதி அவர்களையும் சிஎம்னு தூக்கிட்டு நாங்கள் போக முடியும்? வலுவாக இருக்குது, நாம் நின்ன வெற்றி பிரகாசமாக இருக்குது, தேசிய சிந்தனை நல்லா இருக்குது, மக்கள் வரவேற்பு இருக்குது. மாநில நலனும் தேசிய சிந்தனைக்கும் வரவேற்பு நல்லா இருக்கிற இடத்துல பல்வேறு இடத்துல அவங்கள நின்றுட்டு பிரசன்ஸே இல்லாத இடத்துல நம்ம போய் நிற்கிறதுக்கு 234 தொகுதியும் ஜெயிக்க முடியாது சார். கரெக்டு தானுங்க? 234 தொகுதியிலையும் வீத லீடர் ஜெயிக்கும்னு நம்ம சொல்ல. 150 தொகுதி ஜெயிக்கலாம்ல. நீங்கள் அந்த 84 தொகுதியோ 34 தொகுதியோ ஜெயிக்கவே முடியாத தொகுதியில் தான் நம்ம போய் நிற்க போகிறது இல்லைல்ல. ஜெயிக்கக்கூடிய மீது 150 இடம் இருக்குது. அந்த இடத்துல எல்லாம் வெற்றி பெறாமல் அந்த இடத்த எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு தாரை வாத்துட்டு ஜெயிக்க முடியாத இடத்துல போய் நிற்கணும்னு ஏதாவது தளபதி இருக்கா சார்? அதனால நமக்கு ப்ரெசன்ஸ் இருக்கிற நிறைய இடத்துல நாம் சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொமோட் பண்ணுறோம். இன்றைக்கி தமிழ்நாடு லீடர் சென்ட்ரிக்காக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், தானாக ஏதோ ஒரு அரசியல் தலைவருக்கு கூட்டம் கூடும்னு நீங்கள் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் சினிமா பிரபலங்கள் கூடும், இன்றைக்கி இருக்க விஜய் அவர்களுக்கு கூடும். அதை தவிர எந்த அரசியல் தலைவர் வந்தாலும் நீங்கள் போய் வண்டியை நிறுத்தி 200, 300, 500 கொடுத்து தான் கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வர முடியும். எதுவுமே இல்லாமல் தானாக சினிமா பின்பலம் இல்லாமல் ஒரு தலைவனுக்கு தமிழ்நாட்டில் கூட்டம் கூடுறதுன்னா அது அண்ணாமலை ஒருவருக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் போட்டியே நீ எப்படி வரும்? ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் உதயநிதி அவர்கள் வருவதற்கு கூட்டத்தை கூடுங்க, பணம் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வரும். அண்ணாமலை அவர்கள் கூட்டத்துக்கு பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வர வேண்டாம், காத்து கொண்டிருக்காங்க மக்கள் வர்றதுக்கு. அதனால் நிச்சயமாக இனிமேட்டு போட்டி, அரசியல் போட்டி அண்ணாமலை வெர்சஸ் விஜய் தான் போக போகுது. வீத லீடர்ஸ் வைக்கக்கூடிய வாதத்திலே நம்ம வச்சுக்கலாம். அண்ணாமலை அவர்கள் வெர்சஸ் விஜய் அவர்கள் அப்படிங்கிறதா களம் இனிமேல் இருக்க போகுது. 2026க்கு பிறகு அப்படி தான் களம் இருக்க போகுது அப்படின்றீங்க. விஜயை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது பெருசாக இல்லை. ஏன்னா ஆல்ரெடி எல்லா இடத்துலையுமே விஜய் வந்து ஒரு வெல் நோன் ஃபேஸ். ஸோ அண்ணாமலை அவர்களை இப்படி கிராமம் தோறும் எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க வீத லீடர்ஸ்? ஆனால் அண்ணாமலை அதில் மிகப்பெரிய ஒரு சவால் இருக்குல்ல. இன்னைக்கு கிராமம் ஃபுல்லாக போனோம்னா, ஸோ ஒரு பிஜேபியில் இருந்த ஒரு பிஜேபியில் இருக்காரு அப்படின்னா அவர் ஓரளவுக்காச்சும் தெரியும். ஸோ ஒரு மோடி அவர்களை
முன்னிறுத்தியோ பிரதமர் முன்னிறுத்தியோ அவங்க வந்து நிறைய இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணலாம், இது பண்ணலாம். இன்னைக்கு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபரை எப்படி கிராமம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு மிகப்பெரிய சவால் இருக்குல்ல. ஆனால் அண்ணாமலை அவர்களை இன்னைக்கு தமிழகத்தில் எல்லாத்துக்கும் அவர் தெரியும். படித்தவர்கள் எல்லாருமே அண்ணாமலையோட ஃபாலோவராக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் சமுதாயத்தில் ரொம்ப மதிப்புமிக்க நிறைய நபர்கள் அண்ணாமலை அவர்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அண்ணாமலை தெரியாத இடம் எங்கேயாச்சும் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு வியப்பாக தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் மெம்பர்ஷிப் எல்லாம் வந்து நாங்கள் டிரைவ் பார்க்குறோம். ஏதோ ஒரு பேக்கெட்ஸில் நடக்குது, ஒரு ஏரியாவில் நடக்குது. சிட்டியில் மட்டும்தான் படித்தவங்க இருக்கிறாங்க, அண்ணாமலையை பற்றி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணவங்க இருக்காங்க, அண்ணாமலையை பற்றி தெரியும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கிராமத்துக்கு போகிறேன். சிட்டியோட அதிக வரவேற்பு கிராமத்தில் இருக்குது. அண்ணாமலையை வந்து படித்தவர்கள் இருக்காங்க, சிட்டி சென்ட்ரிக்கு சோஷியல் மீடியா வச்சு அண்ணாமலை தெரியும்னா நீங்கள் கிராமத்தில் இருக்குது. கல்லூரி மாணவர்கள் மத்தியில் இன்றைக்கி விவாதிக்கக்கூடிய பொருட்கள் விஜயும் அண்ணாமலையும் தான் இருக்காங்க. எல்லா குழந்தைங்களும் இன்றைக்கி படிக்கிற சூழ்நிலையில் இருக்காங்க. அந்த குழந்தைங்களாம் இன்றைக்கி யார் சார் ஓட்டு போட வச்சா விஜய் அவர்களுக்கு? குழந்தைங்களும் அவங்களுடைய பள்ளி கல்லூரி மாணவர்களும் தான் வீட்டில் பேசி ஓட்டு போட வச்சாங்க. இன்றைக்கி எல்லா குழந்தைங்களும் நீங்கள் வந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் அண்ணாமலையை தெரியும். அதனால அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு குட் கவர்னன்ஸை பேசக்கூடிய ஒரு தலைவர், ஸோ ஒரு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள், தமிழ்நாடு நலன் சார்ந்த ஒரு விஷயங்களை பேசக்கூடிய ஒரு லீடரை மக்கள் இங்கே தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சா இன்னைக்கு சீமானுக்கான ஓட் சதவீதம் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் கண்டிப்பாக இறங்கியிருக்காது. ஸோ அவருக்கு இன்னும் இன்க்ரீஸ் தான் இருக்கும். ஸோ மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களையோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்களோ பேசும்பொழுது ஒரு லீடரை நோக்கி அந்த மாதிரியான ஓட்டுகள் விழுன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி மக்களோட மனநிலை அந்த மாதிரி இல்லை. மக்கள் வந்து ஒரு மாற்றத்திற்கு காத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த ப்ரெசன்ஸ் இருக்குன்னு இப்போ எங்களுக்கு உறுப்பினர் சேர்க்கையும் பொழுதோ, இந்த வந்து இவ்வளோ உறுப்பினர் ஆகும்போதோ வெட்ட வெளிச்சமாக தெரியுது. சீமான் அவர்களுக்கும் எங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சீமான் அவர்கள் மக்களுக்காக போராடி இருக்கார், சிறை சென்றிருக்கார், தொடர்ந்து மக்கள் களத்தில் இருந்து கொண்டிருக்கார், மறுக்கப்பட்டில்லை. பட் எங்கள் கொள்கைக்கும் அவருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அண்ணாமலை என்ன அப்படி இல்லை. பொருளாதார வளர்ச்சி, நீங்கள் டெக்னாலஜி வளர்ச்சியும் விவசாயம் சுற்றுச்சூழலும் பேலன்ஸ்டாக கொண்டு போகக்கூடிய ஒரு தலைவர். நான் அந்த மாதிரி தான் போகணும்னு ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இல்லை. அண்ணாமலை அண்ணன் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அளவில் நானே பாருங்கள் வந்து இனி அடுத்தது செமிகண்டக்டர் தான் ரூல் ஆகும்னு சொல்லி அவர் பல இடத்துல பேசுகிறத வச்சு தான் என் பையனையே காலேஜில் கொண்டு போய் சேர்த்துறேன். அவர் வந்து செமிகண்டக்டர் பேசக்கூடிய இந்த பொருளாதார ரீதியான அரசியல், ஸோ இந்த எக்கனாமிக்கல் க்ரோத், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கூடிய ஒரு எலைட் பீப்புளுக்கு புரியும். ஸோ ஒரு கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ஸோ இதெல்லாம் பேசினா அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறீங்களா? ஸோ இதை மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் மக்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பேலன்ஸ்டான ஒரு வளர்ச்சி, டெக்னாலஜி வரணும், பொருளாதார வளர்ச்சி வரணும், வேலைவாய்ப்புகள் உள்ளே கொண்டு வரணும், பேலன்ஸ்டாக விவசாயமும் வளரணும். அண்ணாமலை என்ன வந்து இன்றைக்கி வந்து சொல்லக்கூடிய ஒரு தலைவரில் நீங்கள் வீத லீடர்ஸ் வச்சு ஏற்கனவே வந்து இயற்கை விவசாயத்தை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கார். நிறைய இயற்கை விவசாயத்துக்கு நிறைய பேத்துக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கார். இயற்கை விவசாய ஃபார்ம்ஸும் வீத லீடர்ஸும் ஐஐடியும் சென்னையில் இருக்க ஐஐடி எம்ஓயு போட்டு இயற்கை விவசாயத்தை டெவலப்மெண்ட் பண்ணுறக்கும் ட்ரைனிங் சென்டர்ஸும் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்காத இளைஞர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேறணும்னு நிறைய ஸ்கில் ட்ரைனிங் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அந்த வீத லீடர்ஸில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நாங்கள் மீன் கொடுக்குறது எங்கள் வேலையில், மீன் பிடிக்க சொல்லி கொடுக்குறது எங்கள் வேலைன்றார். அது மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு இருக்கார். அவரோட சிந்தனையே என்ன இருக்குன்னா, போதை வந்து இன்றைக்கி ஒரு அரசாங்கம் ஒரு முதலமைச்சரெல்லாம் ஒழிக்க முடியாது. இது வந்து நீங்கள் போதையை ஒழிக்கணும்னா நாம் வந்து மக்கள் மனசை மாற்றணும். நிறைய ரீஹபிலிட்டேஷன் சென்டர் எல்லா இடத்துலையும் அவர் நிறைய இதுக்கு முன்னாடி பேசுகிற எல்லா இடத்துலையும் பாருங்கள், நான் எடுத்தோன்னே போதையை ஒரே நாளில் ஒழிக்க முடியாது, அது பெரிய டாஸ்க்கு, நான் எல்லா டாஸ்மார்க்கையும் மூடுவேன், 717 கடையை மூடுவேன்னு சொல்லிட்டு ஒன்றும் பட்டியல் கொடுக்காமல் இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் என்ன சொல்கிறார், இட் இஸ் அ டஃப் டாஸ்க்கு, நாங்கள் படிப்படியாக குறைப்போம், குறைக்க ரீஹபிலிட்டேஷன் சென்டரை கொண்டு வருவோம். ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்துட்டு ரசாயன மதுபானத்தை கொண்டு வரதை விட இயற்கை மதுபானத்தையும் கொண்டு வரணும். இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் ஏற்கனவே அதை செய்து காட்டிகிட்டு இருக்காரு. மக்கள் மனசை பேசி சார் சேஞ்ச் வந்து ஒருத்தனுடைய மனதிலேருந்து மாறணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் அவங்க வந்துட்டு நீங்கள் வந்து பேசுகிறதே இல்லை மக்கள்கிட்ட. நீங்கள் நரேந்திர மோடி அவர்கள் கூட பாருங்கள், எல்லாரும் வாலண்டியராக சரண்டர் பண்ணுங்கள், உங்கள் சிலிண்டரெல்லாம் நீங்கள் சரண்டர் பணக்காரங்கள்லாம் சிலிண்டர் கிடைக்கிற மானியத்தையெல்லாம் சரண்டர் பண்ணுங்கன்னாங்க. நான்லாம் போய் சரண்டர் பண்ணேன். கரெக்டு தானே சார்? நீங்கள் வந்து தேவையில்லாமல் டீசல் பெட்ரோல் யூஸ் பண்ணாதீங்கன்றாங்க. அது வந்து மக்கள்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய தலைவர். அப்படி தான் இருக்கு. அண்ணாமலை அண்ணா அவர்கள் வந்தோடனே ஒரு முதலமைச்சர் நினச்சா மாற்ற முடியும் அப்படின்னு இல்லை. மக்கள்கிட்ட ஹார்ட் டச்சிங்காக போதையை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது, போதைக்கு அடிமை ஆகக்கூடாது அப்படின்ற விஷயத்த பேசணும். இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து பேசணும். விவசாய குழுக்களை ஆரம்பித்து அந்த வேல்யூ அடிஷனாக பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணும். இப்போல்லாம் ஆட்சி மாற்றம் ஆச்சு, பட் இந்த மாதிரி ஒன்று ஆக்கப்பூர்வமான முயற்சியே எங்கேயுமே வரல. நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பூரா அந்த 10 ரூபா பாட்டிலை பற்றி தான் பேசுகிறோமே தவிர விவசாயிகளுக்கு நம்ம என்ன முன்னெடுக்கிறோம், விவசாயிகளோட நீர் மேலாண்மையில் என்ன முன்னெடுக்கிறோம், ஒன்றுமே முன்னெடுக்கல. காமராஜர் விட்டு சென்றதுக்கு அப்புறம் அதை கண்டினியூ பண்ணுறது கூட இல்லை. ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை இன்னும் பேசிக்கிட்டே இருக்கோம், ரொம்ப வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. நீர் மேலாண்மையை முன்னெடுக்கிறதில்ல, விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கிறதில்ல, நம்ம வந்து தமிழ்நாட்டிலிருந்து விவசாய குழுக்கள் மூலிமா வேல்யூ அடிஷனை முன்னெடுக்கிறதில்ல, ரீஹாபிலிட்டேஷனை கொண்டு வரதில்ல. ஒரு தலைவர் வந்து
மது போதைக்கு எதிராக உட்காந்து பேசுறது இல்லை. அந்த மாதிரியான தலைவர் தமிழ்நாட்டுக்கு வேணும். இன்னைக்கு வந்து நீங்கள் பேசாமல் செக்ரட்டரியேட்டில் உட்காந்துட்டு ஆட்சி செய்கிறது இல்லைங்க. மக்கள் கூட மனதோடு மனமாக பேசணும். மக்கள் மனசில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதான் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார், மாற்றம் நம்மக்கிட்ட ஏறணும், நாம் எல்லாம் மாறணுன்றார். அவர் சொல்கிறது அது மூலியமாக தான் மாற்றணும். அது வந்து ஊராட்சியிலேருந்து கிராமத்துலேருந்து மாறணும். முதல்ல மக்களை மாற்றக்கூடிய இதே யாரும் பண்ணல. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பாருங்கள். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு ஒரு இந்தியாவுக்கே பெரிய த்ரெட்டாக இருக்குது, தமிழ்நாட்டுக்கே த்ரெட்டாக இருக்குது. அதை மக்கள்கிட்ட யாரும் பேசி வேஸ்ட்டை வந்து இப்படி தான் கையாளணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் கூட ஒரு ஆட்சியாளர் இல்லை. ஆட்சியாளருக்கு இந்த பங்கெல்லாம் இருக்குது. மக்களை மாற்றுவதற்கான வேலையும் ஆட்சியாளருக்கு அது யாரும் செய்யறதில்லை. நிச்சயமாக அது செய்யக்கூடிய ஒரே தலைவராக அண்ணாமலை அவர்கள் தான் இருப்பார். ஓகே. அண்ணாமலை அவர்கள் ஜூன் 5ஆம் தேதி அந்த சமூக ஊடகங்களில் பேசும்பொழுது என்ன குறிப்பிட்டார்னா, என்னுடைய கருத்துக்கும் தேசிய தலைமையுடைய கருத்துக்கும் நிறைய முரண்பாடுகள் இருந்தது. ஸோ 18 மாத காலமாகவே ஒரு அதிருப்தியில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறார். நீங்களுமே ஒரு நேர்காணலில் பேசும்போது அதை குறிப்பிட்டிருந்தீங்க. அப்படி என்ன அதிருப்தி? அவருடைய எல்லா கருத்துக்களையும் தேசிய தலைமை கருத்தில் தான் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு என்னுடைய பார்வையாக இருக்குது. சீட்டு விவகாரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பியூஷ் கோயல் அவர்கள் இங்கே வராரு. பாண்டிச்சேரியில் அப்போது அண்ணாமலை அவர்கள் இருக்கார். ஸோ அண்ணாமலை அவர்களையும் சேர்த்து இங்கே வர சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த எந்தெந்த தொகுதி என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே முடிவு செய்யப்படுது. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுமே அண்ணாமலை அவர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தானே இருந்தது தொடர்ச்சியாக. அண்ணா உங்ககிட்ட சொல்லணுன்னா என்ன சொல்கிறதுனா, அண்ணாமலையை தலைவர்லேருந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. கருத்து வேறுபாடு அவங்க எடுத்துட்டாங்க. தலைவர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய முகமாக அண்ணாமலையை வைத்திருந்தால் இன்னும் கட்சி வந்து இன்னும் ஆக்கப்பூர்வமாக இருக்கும். அந்த வாய்ப்பு இல்லை. கூட்டணி திராவிட கட்சிகள் கூட போக வேண்டாம், அவங்கள தூக்கி நம்ம சுமக்க வேண்டாம்னு சொல்கிறோம். அவங்க அதை ஏற்றுக்காமல் அவங்க கூட தான் கூட்டணி போகிறாங்க. தொகுதி பங்கீடு நீங்கள் ஏதோ அண்ணாமலை என்னை வைத்து தான் தொகுதி பங்கீடு தொகுதி பங்கீடுன்னு சொல்லலை. தொகுதிகள் முடிவு 27 தொகுதின்னு டெல்லியில் முடிவு பண்ணிக்கிறாங்க. எந்தெந்த தொகுதி அப்படின்ற பேச்சுவார்த்தை இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுகிறாங்க. ஒரு நாள் அண்ணாமலை அண்ணனை இன்னைக்கு நைட்டு பேசக்கூடிய கூப்பிட்றாங்க. ஏங்க இதுக்கு முன்னாடியே வானதிக்கா நேற்று ஒரு பேட்டியில் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? டெல்லியில் போய் டிடிவி தினகரன் அவர்கள் 11 தொகுதியை வாங்கிட்டு வந்துட்டார். பாமகவும் அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏடிஎம்கே நாங்கள் நின்று எம்எல்ஏவா ஜெயிச்ச தொகுதி எதையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏடிஎம்கே ஜெயிச்ச தொகுதி எதுவும் ஏடிஎம்கே சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறது எதையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஏடிஎம்கே தோத்த தொகுதியில் நல்ல தொகுதியை பாமக செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற நல்ல தொகுதியும் டிவிக்கே செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய தொகுதியில் என்ன தொகுதி அண்ணாமலை என்ன வந்து செலக்ட் பண்ண முடியும்? அங்கிருந்து இங்கே வந்து பார்த்துட்டு இந்த பேப்பரையெல்லாம் பார்த்துட்டு விட்டுட்டு கிளம்பி போயிட்டார். இதில் என்னத்தை செலக்ட் பண்ண முடியும்? அதே நேர்காணலில் வானதி சீனிவாசன் அவர்கள் குறிப்பிட்டாரு, நானாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், பொன்னார் அவர்களாக இருக்கட்டும், 3 பேருமே உட்காந்து பேசும்போது உங்களுக்கு இந்த தொகுதி வேணுமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட்லேயே நம்ம கேட்டோம். திரும்பவும் ஒரு முறை கேட்கப்பட்டுச்சு. நீங்கள் சொல்கிறீங்களா, தமிழ்நாட்டில் பிஜேபி தான் பெரிய கட்சி. நீங்கள் வந்து அவங்க சிட்டிங் எம்எல்ஏ 60 தொகுதியை விட்டுட்டு மீதி தொகுதி எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க கூட ஃபஸ்ட்டு சாய்ஸாக யார் எடுக்கணும்? பிஜேபி எடுத்துருக்கணும். அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு சாய்ஸை பாமக கொடுத்துட்றாங்க, செகண்ட் சாய்ஸை டிடிவி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே நல்ல தொகுதிகளை ஏடிஎம்கே வச்சுக்கிறாங்க. மீதி என்ன தொகுதி சார் இருக்கும் எடுக்கிறதுக்கு? அப்போ இங்க தமிழக பாஜக எடுக்கிற தொகுதி என்ன இருக்கும்? ஒரு தொகுதி இல்லை. அவங்க ஏற்கனவே தோத்த தொகுதியிலேயே நல்லா இருக்கிற தொகுதி பாமகக்கும் டிடிவி அவர்களும் எடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிறது சிதைந்து கிடைக்கிறது அங்கங்கே இருக்கிற தொகுதியை நம்ம எடுத்துட்டு வர வேண்டியதான். எல்லா தொகுதியும் அவங்க 3 கட்சிகளும் எடுத்து முடித்ததுக்கு அப்புறம் மீதிக்கு இருந்த தொகுதியை நம்ம எடுத்துட்டு வந்ததுன்னு சொன்னா கூட நல்லா இருக்காது. தமிழக பாஜக வந்து அதிமுக என்ன கொடுத்துச்சோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. அதிமுக கொடுத்தது இல்லை சார். அதிமுக அவர்கள் எடுத்து முடித்த பிறகு மீதி இருக்கிறத பாமக அவர்கள் எடுத்து முடித்த பிறகு அதுக்கு மீதி இருக்கிறது டிடிவி அவர்கள் எடுத்து முடித்தது போகுது. மிச்சம் இருந்த தொகுதியை எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த டிசிஷன் அதுல ஒரு 3-4 தொகுதிகள் நல்ல தொகுதிகளாக. இந்த டிசிஷன் எடுக்கிற இடத்துல இங்க தமிழக பாஜகவுடைய தலைவர் இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் அவர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தேசிய தலைமை தானே. ஆனா இதை பேசணும்ல, நான் அதை தான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். தேசிய தலைமை எது சொன்னாலும் சரின்னு சொல்லி கொண்டு போகக்கூடிய தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. தேசிய தலைவர்கள் சொல்வதில் முரண்பாடு இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு ஏற்றதாக இல்லாமல் இருக்கிறதெல்லாம் போய் நேரடியாக சொல்கிறதுக்கே யாரும் இல்லை. சரிங்க எல்லாம் கரெக்டுங்க, ஜெயிச்சிடலாங்க, சூப்பராக இருக்குதுங்க, பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, ஜெயிச்சிடலாங்க, என்ன சொன்னாலும் சரின்ட்டு வர்றாரு. இதே போயிருந்திருந்தாருன்னா அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தாருன்னா அண்ணாமலை என்ன சொல்லியிருப்பாரு? ஏன் அந்த 61 தொகுதிகளை அவங்களுக்கு கொடுக்கணும்? அந்த தொகுதியெல்லாம் நம்ம பாராளுமன்ற தேர்தலில் நிறையா ஓட்டு வாங்கியிருந்தோம். நம்ம ஒரு 27 தொகுதி வாங்குறோம்னா 13 தொகுதியை நாம் செலக்ட் பண்ணணும், 13 தொகுதி அவங்க கொடுத்துக்கலாம். 27 தொகுதி அவங்க கொடுக்குறதுனா இது ஒன் சைடு கேமாக இருக்குல்ல. நம்ம கூட்டணி பேச்சு வரும்போது என்ன சார் பண்ணும்? ஒரு 27 தொகுதி எடுக்கிறோமா, பாதி தொகுதி நாங்கள் கொடுக்குறோம். ஒரு லிஸ்ட்டு நாங்கள் கொடுக்குற லிஸ்ட்லேருந்து பாதி தொகுதி கொடுங்க, நீங்கள் ஒரு லிஸ்ட்டை கொடுங்க, அதுலேருந்து பாதி தொகுதி எடுக்கிறோன்னு சொன்னால் பரவாயில்ல. 27 தொகுதியும் அவங்க கொடுக்குற லிஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும்?
என்ன சொல்றீங்க? எல்லாம் கத்தியோட சண்டை போடும்போது வெறுங்கையில போய் சண்டை போடுற மாரி இருக்கும். இந்த தடவ நம்மளுடைய தொண்டர்களுடைய நிலைமையெல்லாம். ஓகே. அதே அந்த சமூக ஊடகத்தில பேசும்பொழுது, நாங்க பாராளுமன்ற தேர்தலையும் சந்திப்போம். இப்போ வரக்கூடிய லோக்கல் பாடி எலக்ஷனையும் சந்திப்போம் அப்படிங்கிற மாரி தான் பேசியிருந்தாரு. வரக்கூடிய எலக்ஷன்ல நாங்க தேர்தல சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு அப்படிங்கிற மாரி. பாராளுமன்ற தேர்தல சந்திக்கிறாங்க அப்படின்னா, இங்க திமுகவுக்கோ இப்ப தாவேகாவுக்கோ ஆப்வியஸா காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க. ராகுல் காந்திய ஒரு பிரதமர் பேஸா நிறுத்தி சந்திக்க போறாங்க. திமுக, அதிமுகவுக்கு அதோட கட்டமைப்புகள்ல ஆல்ரெடி ஒரு குறிப்பிட்ட சதவீதமான வாக்குகள் இருக்கு. இங்க நம்ம யார முன்னிறுத்தி தேர்தல சந்திக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பாராளுமன்ற தேர்தல சந்திக்க போறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பிஎம் கேண்டிடேட் இருக்கணும். ஸோ யார முன்னிறுத்தி சந்திக்க போறோம்? நமக்கு இங்க என்ன மாரியான ஒரு கட்டமைப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்ல. ஆனா, எப்படி இப்ப வீதியில எங்களுக்கு சந்திக்க போறாங்க அத? இப்ப எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. இப்ப நாங்க மக்கள் வந்து எங்கள முன்னிறுத்துறாங்க. மக்கள் கூட நாங்க கூட்டணியா இருக்கோம். மக்கள் வந்து எங்கள விரும்புறாங்க. ஒரு காலத்துல காமராஜர் அவர்கள் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக, அகில இந்தியில ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்தார் தமிழ்நாட்டிலிருந்து. அந்த காமராஜரோட 2.0 வெர்ஷனா தான் அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் காலகட்டத்தில கூட ஜி.கே. மூப்பனார் இங்கிருந்து மிகப்பெரிய ஆல் இண்டியா லீடரா எமர்ஜ் ஆயி வந்தாரு மூப்பனார் அவர்கள். அதைப்போல அண்ணாமலை அண்ணா அவர்கள் மிகப்பெரிய ஆல் இண்டியா லீடராக தமிழ்நாட்டில இருந்துட்டு தமிழகத்தோடைய சிஎம் ஆகவும், ஆல் இண்டியால மிகப்பெரிய லீடராகவும் அடுத்ததாக அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தான் வரப்போறார். ஓகே. இறுதியா ஒரே ஒரு கேள்வி மட்டும். இங்க தமிழகம் முழுக்க வீத லீடர்ஸ் ஒரு அடிப்படை கட்டமைப்புகள்ல, ஸோ அவங்களுடைய கட்டமைப்புகள என்னென்ன மாரியான ஒரு மாற்றங்கள கொண்டு வரதுக்கு, அவங்களுடைய வளர்ச்சிக்கான விஷயங்கள என்ன முன்னெடுக்கிறதுக்கான இருக்காங்க? ஆனா அண்ணாமலை அண்ணன் அவர்கள் அதுக்கான தயாரிப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஜூலை முதல் வாரத்திலிருந்து அவர் களத்துக்கு வரப்போகிறார். ஏற்கனவே வீத லீடர்ஸ்ல பல்வேறு நல்ல விஷயங்கள் செய்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு நீங்க மத்த கட்சிக்கு இருக்க சேலஞ்ச் எங்க கட்சிக்கு இல்ல. நெறைய கட்சியில சேர்றவங்களெல்லாம் பார்க்குறோம். ஆனா எங்களுக்கு எந்த பொறுப்பும் வேண்டாண்ணா. நாங்க வாலண்டியரா அண்ணாமலை அண்ணன பேக்கப் பண்ணி சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய நபர்கள் நெறைய வராங்க. இது பயங்கர ஆச்சரியமாக இருக்கு. மீதி நெறைய பேத்துக்கிட்ட நம்ம பேசும்போது, "அண்ணா நம்ம ஜெயிச்சுருவோம். நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறோம். "நீங்க வரீங்க. நீங்கலாம் வர்றது ரொம்ப சந்தோஷம். நம்ம நிச்சயமா ஜெயிச்சுருவோம்" அப்படின்னு சொன்னா, வரவங்க சொல்றாங்க, "ஆனா ஜெயிக்கிறது, அந்த பதவிக்கு வர்றது அத மட்டும் நெனச்சு வரலண்ணா. தோல்வியாக இருந்தாலும் சரி, வெற்றியா இருந்தாலும் சரி, ஒரு நல்லவன் பின்னாடி, வீரன் பின்னாடி நின்னு தான் மறையணும்" அப்படின்ற முடிவெடுத்து தான் இப்ப நாங்க வரோம்ன்னு சொல்றோம். அதனால இங்க வரக்கூடிய நெறைய பேர் பொறுப்புகளோ, பதவிகளோ இந்த மாரி எதிர்த்து வரதில்ல. வாலண்டியரா சர்வீஸ் பண்ணணும், ஒரு மாற்றத்தை குடுக்கணும்னு நெனைக்கக்கூடிய வரவங்க தான் பெரும்பான்மையான இருக்காங்க. அண்ணாமலை அண்ணன் அதுக்கான தயாரிப்பு பணியை நெறைய செய்து கொண்டிருக்கார். ஜூலை முதல் வாரத்திலிருந்து மக்களோடு மக்களாக வரப்போறேன்றாரு. மக்களுக்கான பல்வேறு பிரச்சனைகள், புதிய அரசு இப்ப தான் வந்திருக்கு. புதிய அரசு வந்தோனே புதிய அரசுக்கு குறை சொல்லிக் கொண்டு இருக்குல்ல. இப்பவே வந்து நெறைய குறைகள் இருக்கு. ஆனா அதையெல்லாம் சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு டைம் குடுக்கலாம். அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலான்ட்டு இருக்காங்க. இப்பவே ஏராளமான இந்த 1 மாத காலத்திலேயே வாக்களித்தவர்கள் எல்லாம் ரொம்ப ஏற்புடையதா இல்லாத சூழ்நிலைக்கு அவங்க நடந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம டைம் குடுக்கணும். இப்ப போய் நம்ம குறை சொல்ற வேலைய விட்டு போட்டு, மக்கள்கிட்ட எண்ணத்தெல்லாம் மாற்றுவோம். மாறுவோம்னு சொல்றாங்க. அதனால ஃபர்ஸ்ட்டு மக்கள் வந்து மாறுறதுக்கான வேலைகள செய்யறதுக்கான சூழ்நிலைய அமைச்சுருவாங்க. பாருங்க, விவசாயிகள்கிட்ட இருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச் நம்மகிட்ட இருக்கு. விவசாயிகள் தனி விவசாயிகளாக இல்லாமல் விவசாயிகள் குழுக்களாக இருந்து விவசாயிகள் வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கான ஒரு சேலஞ்ச் இருக்கு. இளைஞர்களுக்கு நெறைய கைடன்ஸ் இல்ல. இளைஞர்களுக்கு திறன் கல்வியே இல்லாம இருக்கு. இளைஞர்களுக்கு திறன் கல்வியை குடுக்கணும். இளைஞர்களுக்கு எதிர்காலத்தில என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், அந்த மாரி ஒரு கைடன்ஸ் இல்லாத சூழ்நிலை இருக்கு. இளைஞர்கள் போதை வழியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு சின்ன குழந்தைகள்லாம் மொபைல்ல அடிக்ட் ஆகக்கூடிய நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கோம். அதனால நெறைய சேலஞ்சஸ், சமுதாயத்தை மாற்றக்கூடிய சேலஞ்சஸ், அரசாக இல்லாமல் சமுதாயத்தில தனி மனிதர்களா மாறக்கூடிய சேலஞ்சஸ் நெறையா இருக்கு. அதை ஜூலை முதல் வாரத்திலிருந்து அண்ணன் களத்தில இறங்கி அந்த வேலையை செய்வார்ண்ணா. ஓகே. உங்களுடைய பிஸி ஸ்கெடியூல்ல இவ்வளோ நேரம் எங்களுக்கான நேரங்கள ஒதுக்கி நெறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிண்ணா. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.